ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதிகாஸ் டிவியில் இன்னைக்கு ஒரு முக்கியமான உப்பு சத்தியாகிரகம் பற்றி பார்க்க போகிறோம். உப்பு சத்தியாகிரகம் இந்தியா முழுவதும் நடந்தது உங்களுக்கு தெரியும். மும்பையில் நடத்துனாங்க கமலாதேவி சட்டோபாத்தியாயர் பிறகு. இவங்க 1903 வருஷம் பிறந்தாங்க. மங்களூரில் பிறந்தாங்க. இவங்க அப்பா கலெக்டராக இருந்தார், மங்களூர் கலெக்டராக இருந்தார். அதனால அவங்க அப்பாவை பக்கத்துக்கு கோபாலகிருஷ்ண கோகலே, மகாதேவ கோவிந்தனுடைய அன்னிபெசன்ட் அம்மையார் இவங்கெல்லாம் வருவாங்க. இவங்களை பார்த்து இவங்க ரொம்ப ஆர்வத்தில் நிறைய படித்தாங்க. ஆனால் இளமையில 2 பெரிய சோக நிகழ்வுங்க. 7 வயசுல அவங்க அப்பா இறந்துடுறாரு. 14 வயசுல அவங்க கல்யாணம் ஆகுது. 2 வருஷத்துல கணவரே இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் சிரமப்பட்ட அப்புறம் சென்னை ராணிமேரி கல்லூரியில் வந்து படிக்கிறாங்க. திரும்பி லண்டனில் போய் படிக்கிறாங்க, டிப்ளமோ படிக்கிறாங்க. அப்போதான் காந்திஜி வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்கு அழைப்பு விடுக்கிறார். உப்பு சத்தியாகிரகத்தில் காந்திஜி வந்து அங்கே அழைப்பு ஏற்று வந்து கலந்துக்கிறாங்க. மிக வித்தியாசமாக முறையில் நடத்துனாங்க. போராட்டத்தை தீவிரமாக நடத்தி அங்கே அள்ளின உப்பை வந்து மார்க்கெட்டில் விற்றாங்க. சுதேசி உப்புன்னு முதல்ல விற்க ஆரம்பிச்சாங்க. இந்தியாவோட ஒட்டுமொத்த கவனத்தையும் கவர்ந்தது இந்த உப்பு சத்தியாகிரகம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.